யாருக்கு ஃபோன் போடுவோம்? மாட்டிக்கிட்டேன் ஒருத்தன். ரகு இருக்கான், ரகுக்கு ஃபோன் போடுவோம். சரி, என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரகு சிக்கிட்டான்டா. ஹலோ மச்சான், உன் ஆல்வெட்டி சைடு போயிருந்தேன்டா. அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சு. பாடா, அவங்க அப்பா செத்துட்டானா? வாலி யாரு கூட ஓடி போயிருச்சான்டா. சரி விடு மச்சான், அழுவாத. டேய், யாருடா ஓடி போனா? ஓடுதான்டா. அதான்டா, நிவேதாவா கீதாவா? இது வேறயா? டேய் சொல்லுடா, கீதாவா நிவேதாவா? என்ன மச்சான், ஒரே ஜாலியா இருக்க போல. என்ன போன்ல யாரு இன்னைக்குமே மாட்டினா? ரவு போன் போட்டு கலாய்க்கலான்னு பார்த்தேன், என்னையே கலாய்ச்சிட்டான்டா. மச்சான், வர வர உன்னோட ஃபோன் சீட்டிங் லெவல் ரொம்ப அவஸ்டா இருக்குது. இன்னும் டெவலப் பண்ணணும். அப்படியே ஒரு டீ சொல்லலாமே. நீயும் சொல்லலாம் டீ. அது ஒன்றும் இல்லை மச்சான், சொல்றவன் சொன்னா கேட்கும். ஏன்டையும் காசு இல்லை. ஒரு கிஷோர் வரேன்னு சொல்லியிருக்கான். ஹாய் மச்சான். மணி பேக் வந்தாச்சு. மச்சான், காசு இருக்கு, சரக்கு அடிக்க போமா? மச்சான், டீ தான் பார்த்தோம், சரக்கே கச்சிச்சு. போலாமே. டேய், சிவானுக்கு போன் அடிச்சு சரக்கு அடிக்க வரான்னு கேள்றா. அவெல்லாம் வர மாட்டான்டா, நேத்தே வேலை ஓகே சொல்லிருச்சு. அவனை எப்படி இங்க வரைக்கும்னு எனக்கு தெரியும். நம்ம இடத்துக்கு வண்டியை விடு. என்ன ஆக்சிடென்ட்னு ஃபோன் பண்ணாங்க? டேய், டேய் என்னடா ஆக்சிடென்ட்னு ஃபோன் பண்ணிட்டு சும்மா இருக்கீங்க? ஆக்சிடென்ட்னா உனக்கு இல்லடா. அப்படி சொன்னாதே நீ வருவோன்னு சொல்லி ஃபோன் போட்டு வர வச்சோம், அவ்வளோதான். உனக்கு எதுல விளையாடும் தெரியாதா? சும்மா போட்டு எதையா சொல்லிக்கிட்டு. இது புதுசா விளாடுற, எப்ப விளாடுறதாண்டா. டேய் சும்மா இருங்கடா. வர்ற விதத்துல எனக்கு தான் ஆச்சுன்னா என்னடா பண்றது? எப்பயுமே ஒருத்தன் நம்ம கூட இருக்கும்போது அவனோட அருமை தெரியாது. நம்ம செய்த தப்புனால அவனை இழந்த கப்பம் தான் அவனோட அருமை புரியும். அப்படி நம்ம இழந்த கப்பம் அவனை பத்தி நினைச்சு ஃபீல் பண்றதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. இப்படியே விளையாண்டுக்கிட்டே இரு. ஒரு நாள் உன் கான்டாக்ட்ல நேம் இருக்கும், ஆனா கால் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேன். அது நான் மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிற யாரை வேணாலும் இருக்கலாம். நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னடா ஃபீல் பண்றியா? அவன் சொல்றது கூட கரெக்ட் தான்டா. இது வரைக்கும் ஃபோனில் பேசின எல்லாமே என்னோட சந்தோஷத்துக்காக தானே. மற்றவங்கள பற்றி நினச்சி பார்க்கல. நிப்பாட்றா, நீ இப்போ என்ன தப்பு பண்ணிட்டு பெருசாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இது வரைக்கும் எத்தனை பேருக்கு ஃபோன் போட்டு கலாச்சிருக்க? யாருக்காவது எதாவது ஆச்சா? இல்லை. அப்புறம் என்ன, சும்மா ஒரு மாசமா இதவே நினச்சிக்கிட்டு. இது வரைக்கும் என்னால் எதுவும் ஆகலை, இனிமேல் எதுவும் ஆகாது. இனிமேல் இந்த ஃபோன் போட்டு விளையாடுறது எதோடு நிப்பாட்டிக்கோங்க. நான் கிளம்புறேன். டேய் நில்றா. என்ன மச்சான் இப்படி பேசுற? அவன் பேசல மச்சான், அவன் வச்ச சரக்கு தான் அவன் அப்படி பேச வச்சு. நாளைக்கே வந்து நானும் அப்படி பேசுனேன்னு நம்மளே வந்து கலாச்சிக்கணும். டென்ஷன் ஆகுது மாமா. அடி சரியா டேய்
பார்த்துடா ஒழுங்கா போயிருவியா? நான் போயிருவேன்டா. என்னடா ஆச்சு? நல்லா குடிச்சிட்டு வண்டியில கீழே போய் விழுந்துட்டான்டா. பிளட் வேற நிறைய பேருக்குண்டா, ட்ரீட்மெண்ட் நடந்துருக்கு. அதுக்கு எதுக்குடா இங்க நின்றுக்கிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் போகண்டா. ஏற்கனவே அம்மா தலைவிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அசோக நிப்பாட்டி வந்திருக்கேன்டா பாக்குறதுக்கு. இவன் தான்டா எல்லாத்துக்கும் காரணம். நீ சும்மா அவனே சொல்ல, அவனை ஒண்ணுமே பண்ணல சரியா? ஆக்சிடென்ட்ல கீழே கிடந்துச்சுடா. குடுறா போனு ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்குடா ஆச்சு? ஒரு 12 மணி இருக்கும்டா. 12 மணியா? 12 மணினா 12 மணிக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பூமிகிட்ட பேசியிருக்கான். ஹலோ, என்னடா ஆச்சு? யாருடா? அசோக் ஃபோன் அடிச்சான்டா. என்ன? வர நம்ம ஹாஸ்பிட்டல் போகண்டா. இவனுக்கு என்னடா ஆச்சு? டேய் பூமி அங்க இருக்கான்டா. இப்ப என்ன நடந்துச்சு? நடந்தது ஒழுங்கா சொல்ல போதியா இல்லையாடா? மச்சான், காலேஜ் பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. டேய் என்னடா சொல்ற? டேய் இரு மச்சான், வந்துட்டேன்டா. டேய் வந்துட்டேன்டா. டேய் என்னையே ஓட்டுறீங்களா? டேய் உண்மையிலே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. இதெல்லாம் சிவாவோட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. நீ சொல்றது சிவாவை நான் நம்பினா நான் நம்ப மாட்டேன். ரைடா முத. அவன் சாவுக்கு நீ தான்டா காரணம்.